நம்மளுடைய கம்பெனி வந்து வீனஸ் மார்க்கெட்டிங் சார். இங்கே வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கர்நாடகாலையும் இருக்குது. இங்கே கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. 1 இயர் கேரண்டி வரும் சார் இந்த மிஷின். இது வந்து எண்ணெய் இல்லாத பொரிக்கிற மேக்கரு. 1 இயர் கேரண்டி, 5 இயர் வாரண்டி வரும். ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணிங்கன்னா சூடான காற்று வரும். ஒரு காற்று மட்டும் தான் வேஸ்டியாக இருக்கும். நார்மல் பவர் தான். இந்த மாதிரி வத்தல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிப்பீங்க. நம்ம இந்த மாதிரி வத்தல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிப்போம். இந்த வத்தல் ஒரே ஒரு துணி கூட ஆயில் எல்லாம் பொரிச்சுக்கலாம் சார். வெறும் அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா போதும், ஒரு 30 செகண்டில் ரெடி ஆகிடும். இந்த மூடியை மட்டும் எடுத்து மேலே வச்சிங்கன்னா போதும். அரிசி வத்தல், ஜவரிசி வத்தல், மோர்மலை வத்தல், சுண்டக்காய் வத்தல் எல்லாமே பொரிக்கலாம். அது சாதாரண உட்டன் ஸ்டிக் தான் சார். லைட்டாக அப்படி ஸ்டூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வத்தல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஸ்டூப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மூடியை மட்டும் அப்படி மேலே வச்சுட்டு சும்மா ஒரு வாட்டி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். பொரிஞ்சு அப்படியே மேலே வரும். ஒரே ஒரு துணி கூட ஆயில் தேவையில்லை. அதெல்லாம் பொரியல் உங்களுக்கு தெரியும் சார். அப்படியே பொரிஞ்சு மேலே வரும். லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு மிஷின் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு ஆன் பண்ணிங்கன்னா போதும். தன்னால் வெளியே சொல்லிவிடும். ஒரே ஒரு துளி கூட ஆயில் தேவையில்லை. இப்போ அப்பளம் கூட பொரிக்கலாம் சார். அப்பளம்னா ஒரு டைமே 4 அப்பளம் பொரிக்கலாம். லைட்டாக மேலே சூடு காட்டுங்க. இது லைட்டாக வச்சிங்கன்னா சூடாகிடும். வளைச்சி உள்ள போட்டிங்கன்னா போதும். பாப்கார்னும் பொரிக்கலாம். பெருசோளம் போட்டிங்கன்னா பாப்கார்ன். இது போட்டால் பானிபூரி வரும் சார். இந்த மாதிரி வரும் பானிபூரி. சாதாரண வத்தலை போட்டிங்கன்னா பானிபூரியாக மாறிடும். பிரெட் டோஸ்ட்டு, பிரெட் கம்ஸு, பப்படு, பாப்கார்னு, உருளைக்கிழங்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பாதாம், முந்திரி எல்லாமே பொரிக்கலாம். அப்பளம் ரெடி ஆகிடுச்சு சார். அப்பளம் உங்களுக்கு ரோலாக வேணால் ரோல் பண்ணுங்கள். இல்லை ஃப்ளாட்டாக வேணால் தூக்கி